பழமையான காலத்தில் சிவபெருமான் மற்றும் விஷ்ணு பெருமான் இருவருக்கும் யார் பெரியவர் என்ற கேள்வி எழுந்தது. அப்போது சிவபெருமான் ஒரு எல்லையற்ற ஜோதி ஸ்தம்பமாக தீப்பொலிவான ஒளித்தூணாக தோன்றி, இந்த ஜோதியின் தொடக்கத்தையும் முடிவையும் கண்டுபிடித்தால் பெரியவர் நீங்கள் என்று கூறினார். விஷ்ணு பெருமான் பன்றியின் வராக அவதாரம் வடிவில் கீழ்திசை நோக்கி தோன்றினார். பிரம்மா அன்னபறவையாக ஹம்சம் மேலே பறந்து சென்றார். ஆனால் அந்த ஒளி தூணுக்கு ஆரம்பமும் இல்லை, முடிவும் இல்லை. இது சிவனின் பரம்பொருள் தன்மையை காட்டும் அளவுக்கு அற்புதமான தீபமாக இருந்தது. விஷ்ணு உண்மையை சொன்னார், நான் முடிவை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் பிரம்மா ஒரு தாமரையை கொண்டு வந்து நான் மேலே சென்று தொடக்கத்தை கண்டேன் என்று பொய் கூறினார். சிவபெருமான் புன்னகையுடன் கூறினார், உண்மையை சொன்ன விஷ்ணுவே பெரியவன். பொய் கூறிய பிரம்மாவுக்கு பூமியில் கோயில் இல்லை. அன்றிலிருந்தே சிவனின் ஜோதி ஸ்தம்ப வடிவை கொண்டாடும் திருநாள் கார்த்திகை தீபம். மலை மீது ஏற்றும் ஒளி அந்த ஆனந்த ஜோதியை குறிக்கிறது. வீட்டின் ஒவ்வொரு தீபமும் அந்த உண்மையின் ஒளி, சுத்தத்தின் ஒளி என்று நம்மை நினைவூட்டுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.